Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. மதுரையில இருந்து சென்னை வராரு, மதுரை ஆதீனம். சென்னை கொள்ளை சதி நடந்திருக்கு அப்படின்னு அவர் தெரிவிக்கிறார். நிகழ்வை வந்து எப்படி மாற்றி கட்டமைக்கிறார் ஆதீனம்னா, என்னை கொல்ல வந்தவர்கள் வந்து தாடி வச்சிருந்தாங்க, குல்லா போட்டிருந்தாங்க. இந்த கார் மோதல் விஷயத்துல மதுரை ஆதீனம் சொல்றதை நான் நம்புறேன், ஆனா போலீஸார் சொல்றதை நான் நம்ப மாட்டேங்கிறாரு கச்சிராஜா. மக்களுக்குள்ள ஒரு பிரிவினை சக்தியை தூண்டுற மாதிரி ஒரு ஆதீனம் பேசுறாங்கன்னா அதை தூக்கி கொண்டாடத்தான் செய்வாங்க. அவர்களுக்கு வேற என்ன வேலை இருக்குதுல்ல? நாசான்றது விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம பொய்யை உறக்க பேசுவது என்பது பாஜகக்காரர்களுக்கு கைவந்த கலை. டெல்லியினுடைய முதலமைச்சர் பேசியிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன, நாட்டுடைய போர்ன்றது எவ்வளவு ஒரு துன்பகரமான சம்பவம். இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல சிறுபான்மையின மக்கள் மேல வன்மத்தை கக்கிறது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும்? நாங்க தொடர்ச்சியாக இந்த நீட் தேர்வோ, நீங்க என்ன தேர்வோ, நாங்க தொடர்ச்சியாக அதில் போராடி இந்த நீட் தேர்வை ஒழிக்க பாடுபடுவோம். அதே சமயத்துல போராடி அந்த தேர்வில் வெற்றி பெற்று நாங்க டாக்டர் ஆவோம். பொன்முடி பேரன்றதுனால ஒரு நீட் தேர்வை எழுத தேவையில்லையா? அவர் டாக்டர் ஆக தேவையில்லையா? நேற்று வந்து செய்தித்தாள்களில் இருக்கு, ராஜஸ்தான் மாநிலத்தில் நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செஞ்சு எக்ஸாம் எழுதுனவங்கள பிடிச்சிருக்காங்க. அவன் தேர்தலவே முடியாத அளவுக்கு அவனை கொண்டு வரணுன்றதை இதே கண்டிப்பாக நீங்கள் அங்கே காட்டுறீங்களா? அந்த மாநிலத்தை எப்படிங்க ப்ளூடூத் எடுத்துகிட்டு போனா உள்ள? எடப்பாடிக்கு எதை பற்றி கவலை இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய நீட் மாணவர்களை பற்றி கவலைப்பட்டாரா? பகல்காம் தீவிரவாதிகளை பற்றி கவலைப்பட்டாரா? தீவிரவாதி தாக்கல் நடந்தப்போ அவங்க வீட்டில் கூட்டு வச்சு எல்லாருக்கும் சோறு போட்டார். தற்கொலைக்கு என்ன மருந்து காரணமே திமுக தாங்கிறார் எடப்பாடி. சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்பதே ஒரு அர்பன் நக்சலைட்டினுடைய மனநிலை. நிதின் கட்கரி என்ன சொன்னார்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எவனா கேட்டால் காலால் எட்டி உதைப்பண்ணார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணைச் செயலாளர் பழ செல்வகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பகல்காம் தாக்குதல் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த சம்பவத்தில் 26 பேர் பாவி மக்கள் சுற்றுலா போனவர்கள் உயிரிழந்தாங்க. இதுக்கப்புறம் இந்தியா சில நடவடிக்கைகள் எடுக்குது, பாகிஸ்தான் சில நடவடிக்கைகள் எடுக்குது. பாகிஸ்தானியர்கள் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலக்கெடு, அவசரமாக எல்லோரும் வெளியில் போகிறாங்க. அப்புறம் மருத்துவ உதவிகளுக்கு வந்தவங்க, அப்புறம் காலக்கெடுவை கொஞ்சம் நீடித்தாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று ஒன்றா அடுத்தது நடந்துட்டு, வெளிநாடு போயிருந்தவர் அவசரமாக நாடு திரும்பினார். அவசரமாக நாடு திரும்பினவர் சம்பவத்துக்கு போகல அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் அது ஒரு விமர்சனம்லாம் வச்சாங்க. இப்போ என்ன பரபரப்பு அப்படின்னா, போர் வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஒத்திகை நடத்தணும், அவசரமாக இந்த நடவடிக்கை எடுக்கணும். அதனால் எல்லா மாநிலங்களுக்கும் இந்த உத்தரவு போயிருக்கு. இப்போ எல்லாருமே அதை நோக்கிய கவனம் பூரா அதுலேயே இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 1971க்கு பிறகு, கிட்டத்தட்ட 54 ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டில் ஒரு போர் ஒத்திகை நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது. போர் என்பது ஒரு பெரிய துயரமான விஷயம், அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். போர் என்பது ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பட் பகல்காம் தீவிரவாத தாக்குதலை பொறுத்த வரைக்கும் அந்த தீவிரவாதிகள் தண்டிக்கப்படணுன்றதுலையோ அந்த செயல் கண்டிக்கப்படணுன்றதுல என்னுடைய கருத்து மாற்று கருத்து இல்லை. அது நிச்சயமாக அந்த அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்ததுக்கு அந்த தீவிரவாதிகள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பகல்காமில் எங்கேயோ நடந்த ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு யூபியில் இருக்கிற ஒரு அப்பாவி முஸ்லீமை சுட்டு கொண்டுட்டு அதை பெருமையாக பொதுவெளியில் சொல்கிறாங்க. தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்துட்டேன், இங்கே இருக்கிற ஒரு கறிக்கடக்க பாயை சுட்டு கொண்டுட்டேன் அப்படின்னு ஒருத்தர் பேசுறது இருக்குல்ல, அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இந்த விஷயத்தை கொண்டு போகிறது இருக்குல்ல, அதை நாங்கள் கண்டிக்கிறோம். நீங்கள் போர் கொண்டு வரணும், போன்று கொண்டு வரக்கூடாதுன்றதில் நிலைப்பாடு எங்களுக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரையில் போர் என்பது ஒரு துன்பகரமான ஒரு சம்பவம். இதனால் நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசி எந்த அளவுக்கு உயரப்போகுதுன்ற அச்சம் மக்களிடத்தில் இருக்குது. அதை பற்றியெல்லாம் எதையும் கவலைப்படாமல் இந்த ஒரு விஷயத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு போரை நாங்கள் தொடுப்போன்னு பேசுகிறதும், இங்கே இருக்கக்கூடிய பாஜக ஒன்றிய தலைவர்கள் எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, பாகிஸ்தான்கிட்ட குண்டு இல்லை, ரவை இல்லை, பாகிஸ்தான் ஒரே நைட்டில் அழிஞ்சிரும், அந்த நாடு இருந்த இடமே புல் பூண்டு இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசி மக்களை உணர்ச்சியை தூண்டுறதுன்றது இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களை அச்சத்தில் கொண்டு போகுது. அதுதான் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா தமிழ்நாடு போல் ஒரு மாநிலம்ன்றது மத நல்லிணக்கத்துக்கான ஒரு ஊர் இது. இந்த ஊரில் இப்படி ஒரு மத விஷயங்களை செய்கிறது எந்த விதத்துலையும் ஏற்புடையது கிடையாது.
நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மதுரையில் இவர்கள் வந்து திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலைன்னு ஒரு பெரிய கலவர சூழலை உருவாக்கிய போதும் வேறு வேறு பகுதிகளில் இருக்கிற ஆட்களை மதுரையில் கொண்டாந்து இறக்கி ஒரு பெரிய ஒரு கலவர சூழ்நிலையை உருவாக்கின மதுரையில் இன்னைக்கு மதுரை மக்கள், உண்மையான மதுரை மக்கள் வந்து அதுக்கு பதில் அளிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கள்ளழகர் போறாரு, அங்கே இருக்கிற பூசாரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியருக்கு அந்த மாலையை போடுறாரு. ஒரு இஸ்லாமியரை விட்டு பெண் அவருடைய குழந்தை வந்து அழகர் வேஷம் போட்டிருக்கு, மீனாட்சி வேஷம் போட்டு அதெல்லாம் பத்திரிகைகளில் செய்திகளாக வருகிறது. இந்த மண்ணில் இந்த மக்களுக்குள்ளே அந்த மத பிரிவினைவாதம்ன்றது ஒன்று இல்லை, அப்படி வளரல, வாழ்க்கை முறையே அப்படி இருக்காது. நேற்று பார்த்த செய்தித்தாளில் படித்த நீட் தேர்வுக்கு வந்து மக்கள்லாம் பெற்றோர்கள்லாம் வந்து பிள்ளைகளை அனுப்பிச்சிட்டு வெளியில் வெயிலில் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தேவாலயத்தை திருநெல்வேலியில் திறந்து விட்டுருக்காங்க. எல்லா பெற்றோர்களும் அங்கே போய் இளைப்பாருங்கள்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே திருவள்ளிக்கணியில் பிள்ளையார் சதுர்த்தி நடந்தால் இங்கே இருக்கிற பாய் எல்லாம் கொண்டு போய் ரசனா கொடுத்துட்டு மோர் கொடுத்துட்டு தெரிவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு இரு பிரிவினராகவோ இல்லை ஒரு மதம் சார்ந்தோ இங்கே யாரையும் பார்ப்பதில்லை. இங்கே வந்து நீங்கள் போரை தொடுங்கள், ஆனால் அதை மத சாயம் பூசி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு எதிராக அந்த விஷயத்தை திருப்பாதீங்கன்னு தான் சொல்கிறோம். இந்த நாட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை முஸ்லீம் மன்னர்கள் ஆண்டிருக்காங்க, தெலுங்கு மன்னர்கள் ஆண்டிருக்கார்கள், ஆங்கிலேயர்கள் ஆண்டிருக்கார்கள். இந்த ஊரில் இவ்வளோ ஆட்சிகள் வேற வேற காலையில் 300 வருஷத்துக்கு மேலே தெலுங்கர்களே மதுரையை ஆண்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எந்த ஒரு காலத்திலையும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்து கோயில்களை இடிக்கிறதோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை தாக்குறதோ இந்த மாதிரி எந்த செயல்களும் நடக்கலை. இங்கே 1000 வருஷ கோயிலையும் பார்க்க முடியும், 500 வருஷ தேவாலயத்தையும் பார்க்க முடியும், 500 வருஷ மசூதியும் பார்க்க முடியும். இது ஒரு மத நிலநடுக்கத்துக்கு எடுத்துக்காட்டான ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. ஒரு மாநாட்டில் பங்கேற்பதற்காக மதுரையிலிருந்து சென்னை வர்றாரு மதுரை ஆதீனம். வரும்பொழுது என்னை கொள்ள சதி நடந்திருக்கு அப்படின்னு அவர் தெரிவிக்கிறார். அவர் கொள்ள சதி நடந்ததுன்னு மட்டும் சொல்லலை, என்னை கொள்ள சதி நடந்தது, அவர்கள் வந்தவர்கள் வந்து தாடி வச்சிருந்தாங்க, குல்லா போட்டுட்டு இருந்தாங்கன்னு இவர் காரில் முன்னாடி போனவர். அந்த காரனுடைய சிசிடிவி காட்சியெல்லாம் இப்போ காவல்துறையால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது வந்து நல்ல தெளிவாக தெரியுது. இவர்கள் ஒரு திசை நோக்கி பயணிக்கிறாங்க, குறுக்கால வந்து ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது, ஆக்சிடென்ட் ஆன வண்டி அதுக்கு கடந்து போயிடுது. இதுதான் நடந்த நிகழ்வு. ஆனால் அந்த நிகழ்வை வந்து எப்படி மாற்றி கட்டமைக்கிறார் ஆதீனம்னா, என்னை கொல்ல வந்தவர்கள் வந்து தாடி வச்சிருந்தாங்க, குல்லா போட்டிருந்தாங்க, என்னை இது கொலை செய்ய முயற்சி சதின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கூடாதுன்னு பாஜகவுடைய நயனா நாகேந்திரன் சொல்றாரு, எச்ராஜா சொல்றாரு. இவருடைய நோக்கம் என்ன? அந்த ஆதீனத்துக்கு கூட இருந்த நபர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அவர் இந்து முன்னணியை சேர்ந்தவர், ஏற்கனவே அவர் இந்த மாதிரி பல மத விரோத கருத்துக்களை முகநூலில் பதிவிடுற ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறவர்னு சொல்கிறாங்க. அவர் தான் அந்த வார்த்தையை எடுத்து கொடுக்குறாரு. குல்லா வச்சுருந்தாங்க, தொப்பி போட்டிருந்தாங்க. என்ன சொல்ல வரீங்க? அந்த நிகழ்வில் இருந்த ஒரு 10 சம்மந்தப்பட்ட நகரை என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, 5000 ரூபா கேட்டாங்க, கடைசியாக பேரம் பேசி 2000 ரூபா வாங்கிட்டு போனார் ஆதீனன்றாங்க. இப்படி ஒரு தகவல் இருக்குது. இதில் எது உண்மை? இந்த கார் மோதல் விஷயத்தில் மதுரை ஆதீனம் சொல்கிறத நான் நம்புகிறேன், ஆனால் போலீஸார் சொல்கிறத நான் நம்ப மாட்டேங்கிறாரு கச்சிராஜா. அவங்க புகாரே கொடுக்கல ஆதீனம் தரப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஆதீனம் என்ன சொல்றாரு, இல்ல முதல்ல நாம தான் அந்த தகவலை தெரிவிச்சோம் போலீஸாருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது ஆதீனங்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய ஆதீனங்களை இவங்க எப்போதுமே கொண்டாடுவாங்க. மண்டைக்காடு கலவரத்தில் அன்னைக்கு கலவரம் நடந்த இடத்துக்கு நேரடியாக குன்றக்குடி அடிகளார் சென்று அங்கே அந்த மத கலவரத்தை தடுத்து நிறுத்தி அவர்கள் அந்த மக்களுக்குள்ள ஒரு சமாதான முயற்சியை எடுத்த குன்றக்குடி அணிகளை இதே பாஜக ஆட்களும் இந்து முன்னணி ஆட்களும் அன்னைக்கு வந்து அவரை குற்றம் சொல்லி அவரை குறை சொல்லி ஆதீனங்களை தவறாக பேசும் போக்கு இருந்தது. இன்னைக்கு இவர்களுக்கு சாதகமாக ஒரு மத கலவரத்தை தூண்டுற மாதிரி நாட்டில் இந்த மாதிரி ஒரு போர் சூழல் நிலவுது, மக்களுக்குள்ள ஒரு பிரிவினை சக்தியை தூண்டுற மாதிரி ஒரு ஆதீனம் பேசுறாங்கன்னா அதை தூக்கி கொண்டாடத்தான் செய்வாங்க. அவர்களுக்கு வேற என்ன வேலை இருக்குதுல்ல? 100 நம்பர்களில் ஃபோன் பண்ணி நாங்கள் டக்குன்னு சொன்னோம். ஆனால் இவங்க போலீஸார் சொல்றது வேற ஒருத்தர் புகார் கொடுத்ததா சொல்றாங்க, நம்பர் பிளேட்லாம் அந்த காரில் கிடையாது அப்படிங்கிறாரு. நடந்த சம்பவம் விபத்தினுடைய சிசிடிவி காட்சி வெளியாயிருக்கு. அந்த காட்சி இல்லைன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் மறுத்தாரா? அதுதான் அந்த காட்சின்னு தெரிஞ்ச பிறகு அவர் அதுக்கப்புறம் வாயை திறந்து பேசினாரா? இவர்கள் தான் பாஜகர்கள் தான் இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அந்த காட்சி நடந்த உடனே அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஒரு மௌனமா இருந்த சமயத்தில் இவர்கள் கண்ட மணிக்கு சொன்னாங்க அதுக்குள்ள வச்சிருந்தா தாடி போட்டு இல்ல. அந்த காட்சி காவல்துறையால அந்த காட்சி வெளியிடப்பட்டு விட்டது. வெளியிடப்பட்ட காட்சி வெளிவந்த பிறகு இதுக்காக இதை மாஃபிங் பண்ணி சிசிடிவி இது வந்து மாஃபிங் பண்ணி போட்டாங்க. அது சம்பந்தப்பட்ட ஆதீனம் போலீசார் சொல்வது உண்மைக்கு மாறானதுங்கிறாரு. அந்த சம்பந்தப்பட்ட ஆதீனம் வந்து மறுக்கணும்ல, இது எங்களுடைய கார் இல்ல, எங்களுடைய பதிவு இல்ல, அந்த வந்த பிளேட்டுக்கு நம்பர் பிளேட் இருக்கு, எல்லாமே தெளிவா இருக்குல்ல. ஒரு பொய்யான தகவலை உறக்க பேசுறதுன்றது பாஜக காரர்களுக்கு வசதியான ஒண்ணு. நேத்து டெல்லியினுடைய முதலமைச்சர் பேசியிருக்கிறாங்க, சான்ஸ்கிரிட் வந்து நாசா விஞ்ஞானிகளால அது ஒரு நல்ல மொழின்னு ஆராய்ச்சி செய்து ஆய்வறிக்கை வெளியாயிருக்குன்னு பேசியிருக்காங்க. கொஞ்சமாவது மூளை வேணாம் பாஜக காரங்களுக்கு?
அந்த நாசான்றது விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் எப்படி ஒரு மொழியை பற்றி ஆராய்ச்சி செய்யும்? அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பொய்யை உறக்க பேசுவது என்பது பாஜகக்காரர்களுக்கு கைவந்த கலை. அந்த அம்மா உறக்க சொல்லுது, இது வந்து சான்ஸ்கிரிட்டை பற்றி நாசா விஞ்ஞானிகளே சொல்லிட்டாங்க, சான்ஸ்கிரிட் தான் இருக்கிறதுல கோடிங் எழுதுறதுக்கு, விஞ்ஞான கோடிங் எழுதுறதுக்கு சிறந்த மொழி சான்ஸ்கிரிட்னு நாசா சொல்லுச்சுன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! பாஜக தலைவர்கள் தொடர்ச்சியாக பொய்யை உறக்க பேசுவதில் வல்லவர்கள். இந்த காவல்துறை ரிப்போர்ட்டே வந்து ஒரு தரப்பாக இருக்கு அப்படிங்கிறாரு. யாரு? மதுரை ஆதீனம். நான் திரும்ப சொல்றேன், அந்த சிசிடிவி காட்சி வெளியிருக்கு, அதை சம்பந்தப்பட்ட மதுரை ஆதீனம் இது என்னுடைய காட்சி இல்லை, என்னுடைய வண்டி இல்லை, இந்த எடுத்த வாகனம் இது இல்லைன்னு வந்து சொல்லுங்க. அதையே சொல்ல மாட்டாங்க. நேத்து அவ்வளவு தூரம் பேட்டி கொடுத்தாங்கல்ல, அந்த பேட்டி கொடுத்த அதே நபர்கள் இன்று வந்து சொல்ல வேண்டியதானே, மறுக்க வேண்டியதானே, அங்க போறது எங்களுடைய வண்டி இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, இடிச்ச வாகனம் அந்த வாகனம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, அதையே மறுக்கிறாங்க. சம்பந்தம் இல்லாத இந்த பாஜகவை சேர்ந்த நபர்கள் இந்த விஷயத்தை ஊதி பூதாகரமாக்குறது. இந்த விஷயத்தை பூதாகரமாக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? நாட்டில் போர் பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவுது. இந்த நாட்டில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான ஒரு வன்மத்தை கக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அதை நோக்கி தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பாஜகவுடைய தலைவர்கள். தொடர்ச்சியாக நீங்க பாருங்க, நான் ரூபா நோட்டில் இருக்கிற காந்தியை எடுத்துட்டு ராமர் படம் வைக்கணும்னு ஒரு முதலமைச்சர் பேசுறாரு, பாஜக முதலமைச்சர். என்ன நடக்குது நாட்டில்? உங்களுக்கு என்ன, நாட்டுடைய போர்ன்றது எவ்வளோ ஒரு துன்பகரமான சம்பவம். இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் நீங்கள் வந்து அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் மேலே வன்மத்தை கக்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? நீட் தேர்வு ஒழிப்போம்னு சொன்ன திமுக அதை அப்படியே விட்டுருச்சு, அது நடவடிக்கை இல்லை, இன்னமும் அதை சொல்லி தான் அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. படிப்புக்கு தேவையானதை செய்யறதை விட்டுட்டு நீட் தேர்வு விலக்கு வைக்கணும்னு சொல்லி அரசியல் செய்கிறதுல கவனம் செலுத்துகிறாங்க. இப்போ பாருங்க, மரணம் அதனால தான் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைக்குது. அதாவது நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய நிலைப்பாடு என்பது தெளிவாக இருக்குது. எங்களுடைய மாண்புமிகு துணை முதல்வர் தொடர்ச்சியாக இந்த நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட போராட்டம் என்பதை தொடர்ச்சியாக நாங்கள் நடத்துவோம்ன்றதுல உறுதி இல்லை. அவங்க திருப்பி அவங்க சொல்றது என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னாங்களே, இப்போ 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷத்துலேயும் அதே தான் சொல்றாங்க. நாட்டில் சட்ட போராட்டம் நடத்தி தாங்க எல்லாத்தையும் ஜெயிக்க வேண்டிய சூழல் இருக்குது. இந்த நாட்டில் எல்லா நீங்கள் காலகட்டத்திலையும் பாருங்கள், மேலாடை கழட்டு போடக்கூடாதுன்னு இருந்த ஒரு சட்டத்தை மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே போராட்டம் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் சட்ட போராட்டம் நடத்தி அதற்கான வெற்றிகளை, நியாயமான ஒரு விஷயத்துக்கு இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக தன்னுடைய சட்ட போராட்டத்தை நடத்தும். நீட்டு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு தெளிவு. நீட்டு இந்த மாநிலத்துக்கு வேணாம். நீட்டால் பறிபோன உயிர்களுக்கு நியாயம் கேட்குற இடத்துல தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, குரோம்பேட்டையில் இருந்தக்கூடிய ஜெகதீஷும் அதை தொடர்ந்து அது 3 நாளில் அவங்க அப்பா இறந்து போனார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த தந்தையும் மகனும் தொடர்ச்சியாக தற்கொலை செய்து கொண்டதுக்கு யார் காரணம்? அதை பற்றி பேசுகிறாங்களா? அன்றைக்கி அந்த நீட் தேர்வுக்கு அவர் நீட் தேர்வில் தோல்வி தேர்ச்சி பெறாமல் போகலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீட் தேர்வில் அவர் மார்க் எடுத்தார். அவர் எடுத்த மார்க்குன்றது அந்த இதில் சேர்றதுக்கு தகுதியான ஒரு மார்க் அவருக்கு கிடைக்கல. அந்த அரசு கல்லூரிகளில் சேரக்கூடிய மார்க்கில் தனியார் கல்லூரிகளில் சேர்க்க முடியலையே, தன் மகனுக்கு கோடியாக செலவு பண்ணி மருத்துவ கல்வியை கொடுக்க முடியலையேன்ற சோகத்தில் அந்த தந்தை இறந்தார். அந்த மாணவன் இறந்தது வந்து தன்னால் அந்த மார்க்கை எடுக்க முடியலன்னு இறந்தார். ஆனால் அவருடைய தந்தை வந்து இறந்ததற்கான காரணம் ஒரு தனியார் கல்லூரியில் போய் இந்த மார்க்கை வச்சு கொண்டு போய் சேர்க்க முடியலையேன்ற மன அழுத்தத்தில் தான் அவர் இறந்தார். இப்படி இல்லை, அவங்க மாணவி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இப்படி அரசியல் ஒரு பக்கம் இவங்க பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் ஒவ்வொரு வருடமும் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாகுது. நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு குற்றம் சாட்டு வச்சுட்டு இருக்கோம். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் நீட் தேர்வு வினாத்தாள்கள் வெளியாகுதுன்னு சொன்னோம். அதற்கு இதுக்கு வரைக்கும் வானதி சீனிவாசன் பதில் சொல்லியிருக்காரா? இங்கே இருக்கிற எச் ராஜா பதில் சொல்லியிருக்காரா? இல்லை தமிழிசை பதில் சொல்லியிருக்காங்களா? நேற்று வந்து செய்தித்தாள்களில் இருக்குது, ராஜஸ்தான் மாநிலத்தில் நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செஞ்சு எக்ஸாம் எழுதுனவங்கள பிடிச்சிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணியிருக்கு, ப்ளூடூத் வச்சு எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 5 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து பேப்பரில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்களுடைய மாணவிகளை இங்கே மாணவிகளை தாலியை கட்டுன்னு சொல்கிறது, சட்டையில் பட்டன் ஜாஸ்தியாக இருக்குது, பட்டனை கட் பண்ணு, ட்ரெஸ்ஸை மாற்று, காதில் இருக்கிற கம்மலை மாற்று, எவ்வளோ அடக்குமுறை, என்ன அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? எங்களுடைய மாணவர்களை எவ்வளோ ஒரு மனதளவில் அந்த மாணவன் தேர்வு எழுதுறதுக்கு அவன் தேர்தலவே முடியாத அளவுக்கு அவனை கொண்டு வரணுன்றதை இதே கண்டிப்பாக நீங்கள் அங்கே காட்டுறீங்களா? அந்த மாநிலத்தை எப்படிங்க ப்ளூடூத் எடுத்துகிட்டு போனா உள்ள எப்படிங்க வந்து வினாத்தாள் லீக் ஆகுது? அது எப்படி அது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களே நடக்குது? வந்திருக்கா இல்லையா இன்னைக்கு செய்தித்தாள்ல? அங்கெல்லாம் இந்த கண்டிப்பையும் இதையும் கொண்டு போய் காட்ட மாட்டீங்க. இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மாணவர்கள் படித்து அவர்கள் இந்த நீட் தேர்வு வரக்கூடாது. ராஜா போறாரு, பாருங்க பொன்முடியோட பேரை வந்து எக்ஸாம் எழுத போறாரு. எழுதிட்டோம், என்ன இப்போ பிரச்சனை உனக்கு? எழுதிட்டோம். நீங்கள் நீட் தேர்வு கொண்டு வந்ததுன்னா நாங்கள் டாக்டர் ஆகாமல் எல்லாம் வீட்டுக்கு போயிடுறதா? நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நீட் தேர்வோ நீங்கள் என்ன தேர்வோ நாங்கள் தொடர்ச்சியாக அதில் போராடி இந்த நீட் தேர்வை ஒழிக்க பாடுபடுவோம். அதே சமயத்தில் போராடி அந்த தேர்வில் வெற்றி பெற்று நாங்கள் டாக்டர் ஆவோம். அதுக்கு தான் முயற்சி செய்வோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பொன்முடியோட பேரை வந்து எப்படி வந்து நீட் தேர்வு எழுதலான்னு?
பொன்முடி பேரன்றதுனால ஒரு நீட் தேர்வை எழுத தேவையில்லையா? அவர் டாக்டர் ஆக தேவையில்லையா? அதில் எவ்வளோ ஒரு வன்மை இருக்கு பாருங்க. அவருடைய பேரன் வந்து நீட் தேர்வு எழுத போறாராம். எழுதுனா என்ன? மாணவர்கள் நீட் தேர்வை எதிர்கொள்றதுக்கான மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க, பெற்றோர்களும் வந்துட்டாங்க, மக்களும் எதிர்க்கல. ஆனால் தேர்தலுக்காக திமுகவும் கூட்டணி கட்சிகளும் தான் எதிர்க்குது அப்படிங்கிறாங்க வானதி. நிச்சயமா கிடையாது. மாணவர்கள் இன்று வரை நீட் தேர்வை எதிர்கொள்ள சிரமப்படுறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் முழுவதும் பொய். இன்னைக்கு மாணவர்கள் மற்ற மாநிலங்களை விடுங்க, தமிழகத்திலேயே அந்த நீட் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க இங்க இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸ் கொண்டு வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த நீட் என்ற ஒரு கொடிய தேர்வு எழுதுறதுக்கு அவன் வந்து போராடிட்டு இருக்காங்க. கல்லூரியில் அவன் பள்ளியில் அவன் எடுத்த மார்க்கை வச்சு அழகாக அவன் வந்து டாக்டர் ஆகிட்டு இருந்தான் இத்தனை வருஷம். அந்த ஒரு முறையை ஒழித்து நீங்கள் நீட் தேர்வை கொண்டு வந்து அவர்களை வந்து இன்றைக்கி வலுக்கட்டாயமாக அவங்கள கோச்சிங் சென்டரில் பெரிய கல்விக்குள்ளே நடக்குது. இதை தொடர்ச்சியாக திமுக போராடுங்க. எந்த மாணவனும் இந்த நீட் தேர்வை ஒத்துக்கொள்ளவில்லை. அதுதான் உண்மையான நிலவரம். அதை மாற்றி இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் ஒரு தவறான தகவலை பரப்புறாங்க. எதை கொண்டு வந்தாலும் அரசியலாக பார்க்குறாங்க. இப்போ ஆல் பாஸ் இதுலேயும் இவங்க வந்து இந்த மாதிரி அரசியல் செய்கிறாங்க. அப்ப தேர்வே வேணாம்னு நினைக்கிறாங்களா? நான் ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. அதான் அவங்க கேட்குறாங்க. இல்ல 3வது படிக்கிற பிள்ளை, 5வது படிக்கிற பிள்ளை, 8வது படிக்கிற பிள்ளை, என்ன இது? ஒரு குழந்தையினுடைய மனப்பான்மையை புரிஞ்சுக்க தேவையில்லையா? ஒரு குழந்தை வந்து எப்படி ஒரு பொது தேர்வு, ஒரு குழந்தை 3வதுல ஒரு பாஸ், 5வதுல ஒரு பொது தேர்வு, 8, 10 மொத்தம் 5 பொது தேர்வு எப்படிங்க எழுதும்? ஒரு குழந்தை எப்படிங்க 5 பொது தேர்வு எழுதும்? நிர்மலா சீதாராமன் இதுக்கு என்ன சொல்றாங்க? கல்வி தரத்தை கூட்டத்துக்கும் மாணவன் இருக்காங்கல்ல, அவனுடைய தரத்தை கூட்டணும். இது வந்து கல்வியினுடைய தரத்தை கூட்டுவதற்காக செய்யறதில்ல, கல்வியினுடைய இடைநிற்றல் அதிகப்படுத்தணும். அவர்கள் வந்து அவங்க என்ன சொல்றாங்க? போட்டித் தேர்வு இதெல்லாம் இருக்கு, அதை எதிர்கொள்ளணும்னா அந்த தரம் அவனுக்கு வரணும்ல. ஏங்க குழந்தைனாலே ஒரு குழந்தை 3வதுல இருந்து படிக்க ஆரம்பிங்க, ஒரு குழந்தை 5வதுல இருந்து படிக்க ஆரம்பிங்க, ஒரு குழந்தை என்பது 8வது. குழந்தையினுடைய வளர்ச்சி இப்போ சென்னை மாதிரி ஒரு சூழல்ல இப்போ என் பிள்ளை வந்து இங்கே உட்காந்து பார்க்குது, தொலைக்காட்சி பார்க்குது, ஏஐ டெக்னாலஜி தெரியுது, நிறைய விஷயங்களை பார்க்குது, புத்தகங்கள் படிக்குது. அந்த குழந்தை ஒரு 4வது வகுப்புலேருந்தே கூட படிக்க ஆரம்பிச்சிடலாம். என் பிள்ளை லைப்ரரி போகுது, அங்கேருந்து கூட படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு குழந்தை அது படிக்கிறதுக்கான காலகட்டம்ன்றது அது 5வதுலேருந்து படிக்கலாம், 8வதுலேருந்து படிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் குழந்தை என்பது குழந்தை தான். நீங்க அப்படிப்பட்ட ஒரு குழந்தையின் மேல வந்து ஒரு வன்முறை, நீங்க ஒரு 5வது படிக்கிற பிள்ளையை ஃபெயில் ஆக்கி அந்த பிள்ளை அந்த ஸ்கூலோட நின்று போச்சுன்னா அந்த குழந்தைய என்னங்க பண்ணுவீங்க? அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் என்ன? சும்மா ஆல் பாஸ் போடுறத ஒரு தகுதி உள்ளவனா மாற்றணும். அதுக்காக திருப்பி ட்ரைனிங் பண்ணி அவனை பாஸ் பண்ண கேட்குறேன். திருப்பி நீங்க வந்து நீட் தேர்வுல நுழைவுத் தேர்வு இந்த 10வது வரைக்கும் பாஸ் ஆகி வந்துருச்சு, அந்த குழந்தை நீட் தேர்வுல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நீங்க எக்ஸாம் எழுத விட போறது இல்லைல்ல. நான் எங்களுடைய என்னன்றது அந்த குழந்தை 10வது வகுப்பு வரை அதற்கு தேவையான கல்வியை கொடுக்க வேண்டும்ன்றதான் இந்த அரசாங்கத்தோட நோக்கம். இங்கே எல்லாரும் படிக்கணும். இந்த மாநிலம் வந்து சட்டசபையில் மாண்புமிகு முதல்வர் வந்து பெருமையாக சொல்கிறாங்க, பிரிமினரி ஸ்கூலில் இடைநீட்டலே கிடையாது, நம்மளுடைய அரசு பள்ளிகளில் இடைநீட்டலே இல்லாமல் 100% நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு. இப்போ இவர்களோட நோக்கம் என்ன? இந்த பிள்ளைகளெல்லாம் படிக்கக்கூடாது, விஸ்வகர்மா திட்டத்துக்கு போ, நீ வந்து குயவன் மகன் குயவனா போ, ஆட்டோ ஓட்டுற பிள்ளை ஆட்டோ ஓட்ட போ, தச்சு தொழிலுக்கு போ, இதுதானே நீங்க சொல்ல வரீங்க? நீங்க இந்த கல்விக்கு இடைநிற்றலுக்கு மாற்றா நீங்க சொல்லக்கூடிய செயல் என்ன? அதுக்கு அவங்க என்ன சொல்ற மாணவி என்ன சொல்றாங்க? இடைநிற்றல்ங்கிறது இவங்க சொல்றாங்க, அதுக்கு வேறு மாற்று வழி என்னங்கிறத யோசிக்கணும். மாற்று வழியை யோசிக்காம இந்த கல்வி முறையில் தேர்வை கொண்டு வந்து அந்த குழந்தையை இடைநிற்றல் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, இவர்களுடைய நோக்கம் என்ன? இடைநிற்றல் தான். நீ மாற்று வழினா மாற்று வழி யோசிச்சுட்டு நீ இந்த விஷயத்தை கொண்டு வா. நீ கொண்டாந்து 3ஆம் வகுப்புல ஒரு தேர்வுன்றது எந்த விதத்திலையும் அக்செப்ட் பண்ண முடியாதுங்க. 3ஆம் வகுப்புலையும் 5ஆம் வகுப்புலையும் 8ஆம் வகுப்புலையும் அது வந்து ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு செயல். ஒரு குழந்தைங்க, அந்த குழந்தையோட மனப்பான்மை அது தோல்வி அடைந்தா என்ன? நீட் தேர்வில் தேர்ச்சி பெற முடியலன்னு ஒரு தவறான முடியல. நீங்கள் 3வது படிக்கிற பிள்ளை 5வது படிக்கிற குழந்தைய என்ன மாதிரி மனநிலையில் இருக்கும்? அந்த குழந்தையை பற்றி யோசிக்க மாட்டேன். இந்த நாட்டில் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருக்கா? தற்கொலைக்கு என்ன வரதுக்கு காரணமே திமுக தாங்கிறார் எடப்பாடி. எப்படி அது எடப்பாடிக்கு என்ன தெரியும்? எடப்பாடிக்கு எதை பற்றி கவலை இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய நீட் மாணவர்களை பற்றி கவலைப்பட்டாரா? பகல்காம் தீவிரவாதிகளை பற்றி கவலைப்பட்டாரா? தீவிரவாதி தாக்கல் நடந்தப்போ அவங்க வீட்டில் கூட்டு வச்சு எல்லாருக்கும் சோறு போட்டார். இருக்கிற எம்எல்ஏவுக்கெல்லாம் பொட்டி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுங்க? நாட்டை பற்றி கவலைப்பட்டாரா? நீட்டை பற்றி கவலைப்பட்டாரா எடப்பாடி? அவருடைய கவலையெல்லாம் அவரை தக்க வச்சுக்கிறது தான். மற்றபடி அவருக்கு நாட்டை பற்றியோ நீட்டை பற்றியோ எந்த கவலையும் கிடையாது. மத்திய அரசு தானே முன் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு சொல்லுது. இதை வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் இதையும் வந்து அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க வானதி. அதாவது வந்து ஒன்றியத்தினுடைய பிரதமர் மோடி வந்து இது ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்பதே ஒரு அர்பன் நக்சலைட்டினுடைய மனநிலை அப்படின்னு சொன்னார் கடந்த காலங்களில். இந்த தேர்தலுக்காக அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியிருக்கார். பீகார் தேர்தலுக்காக இது மட்டும் அவர் மட்டும் சொன்னாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பாஜகவுடைய எல்லா தலைவரும் சொன்னார். நிதின் கட்கரி என்ன சொன்னார்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எவனா கேட்டால் காலால் எட்டி உதைப்பண்ணார். நீங்கள் எடுத்து பாருங்கள்.
எட்டி உதைப்பேன், சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்பவர்கள் எட்டி உதைப்பேன்னாரு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அஜித் மாளவிகான்னு நினைக்கிறேன், அவரு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்புன்னு பிரிவினைவாதிகள், இந்த நாட்டை பிரிவினைவாத சக்திகள் தான் சாதிவாரி கணக்கெடுப்பாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு? சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு நம்முடைய முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துறாங்க. இந்த மாநிலம் என்பது சமூக நீதிக்கான மாநிலம். நேற்று கூட அவர் பல்கலைக்கழகங்களுக்கான அவர்களுக்கு எல்லாருக்கும் சுற்றறிக்கையில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் தலைவர் தன்னுடைய பேச்சில். இந்த மாநிலத்தில் கல்வி திட்டம்ன்றது எப்படி இருக்குன்றதுனா சமூக நீதியோட சயின்டிஃபிக்காக இருக்கணும். இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் மறந்துடாதீங்க. இது 2 நமக்கான ஃபண்டமெண்டல்ன்றதில் முதல்வர் தெளிவாக இருக்கார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறவர்களை பெரிய குற்றவாளிகளை சித்தரிப்பதும், அவர்களை நீங்கள் காலால் எட்டி உதைப்ப சொன்ன நீங்கள் இன்னைக்கு ஒரே நாளில் உங்களோட நிலப்பாடை மாட்டிக்கிட்டு என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் கொண்டு வரோம். ராகுல் காந்தி மேலே கேஸ் போட்டிங்களா இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டதுக்காக 2024ஆம் ஆண்டு ராகுல் காந்தி மேலே பாஜக ஆட்களால் வழக்கு தொடரப்பட்டதா இல்லையா? இன்னைக்கு நீங்களே என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய நிலைப்பாடுலேருந்து மாறி சாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டு வரோம். அது முழுக்க முழுக்க எலெக்ஷனுக்காக நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு டிராமா. அது நீங்கள் சொன்னீங்க, செய்வீங்களான்ற நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு வரையும் இல்லை. ஏன்னா பாஜகவால் சொல்லப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் பெயரளவில் இருக்குது. இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்போட எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அது நடைமுறை வருமானு தெரியல. ஏன்னா 2021 எடுக்கப்பட வேண்டிய ஒரு கணக்கெடுப்பு இது. இப்போ நீங்கள் எலெக்ஷனுக்காக இதை சொல்லியிருக்கீங்க. இதை செய்வீர்களான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்தோடனே பீகார் எலெக்ஷனுக்காக மோடி இதை சொல்கிறாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லுது. வருஷம் பூராவும் தான் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது, பாஜக அதை சந்திச்சுட்டு தான் இருக்குது. இது பீகாருக்காக இந்த அறிவிப்பு அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க. அதாவது கடந்த கால தேர்தல்களை விட இப்போ இருக்கக்கூடியது ஒரு தொங்கு பாராளுமன்றம். அவர்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு முழு மெஜாரிட்டியில் ஆட்சியில் இருக்காங்களான்னா கிடையாது. பீகாரையும் சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேசையும் நம்பி அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழல் இப்போ இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பீகார் எலெக்ஷன்றது அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷன். ஆல்ரெடி சாதிவாரி கணக்கெடுப்பை பீகார் அரசு முன்னெடுத்ததுனாலையும் இந்த ஒரு செயல் முன்னெடுப்பதன் மூலிமா தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்கன்றதுல வேற எந்த மாற்றுக்கிறது. எங்களுடைய முரசொலியிலே அதை பற்றி ஒரு விரிவான கட்டுரை வந்திருக்கிறது. எதற்காக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை இப்பொழுது பாஜக முன்னெடுக்கிறதுன்றதை தெளிவாக நாங்கள் விளக்கியிருக்கிறோம். காங்கிரஸ் ஜெயராம் ரமேஷும் கேள்வி எழுப்பியிருக்காரு. முதல்ல வேண்டான்னு சொன்னவர் இப்போ ஏன் இந்த மாதிரி நடத்துகிறாங்க? அது காரணம் கொள்கை முடிவை மாற்றிட்டோம்னு பகிரங்கமாக சொல்ல முடியுமா? இன்னொன்று பஹல்காம் சம்பவம், இதில் இந்தியா என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு பல்வேறு கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. அதை திசை திருப்பத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு அப்படிங்கிறார். அதாவது பகல்காம் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க அது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைசரன் பள்ளத்தாக்கில் அந்த நடந்த தீவிரவாத தாக்குதல் நடந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட இராணுவம்ன்றது பக்கத்தில் இல்லவே இல்லை. அதை முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். எல்லை கோடுன்றது 200 கிலோமீட்டர் தள்ளி இருந்திருக்கு. அந்த பைசரன் பள்ளத்தாக்கில் பகல்காமில் துப்பாக்கி சூடு நடந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தள்ளி தான் RR ரைஃபிள் இருந்திருக்கு. ராஷ்ட்ரிய ரைஃபிளினுடைய பேஸ் இருந்திருக்கு. எல்லை பாதுகாப்பு தடையினுடைய வீரர்களுடைய முகாம் கூட கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருந்தான். கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு தாக்குதல் நடந்த இடத்துக்கு 2.5 மணி நேரம் கால தாமதமாக தான் போயிருக்காங்க. அதுவரை உள்ளூரில் இருந்த அந்த இஸ்லாமிய மக்கள் தான் அவர்களை எல்லாரையும் காப்பாற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தது, அவர்களுக்கான முதல் உதவி செய்தது பூராவே அங்கே உள்ளூர் மக்கள் தான். இது முழுக்க ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். நாட்டுக்குள்ள இது எல்லையில் நடந்த ஒரு தாக்குதல் சம்பவம் கிடையாது. எல்லை 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. எல்லைக்குள்ள நடந்த ஒரு சம்பவத்துக்கு முழுக்க இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை அவர்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய உளவுத்துறை ஃபெயிலியர். இது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியரை அவங்க மறைக்க முயற்சி பண்ணுறாங்க. ரெண்டாவது, பாதுகாப்பு நடவடிக்கைன்ற பேரில் மோடி மீடியாவெல்லாம் கூட்டு வச்சு, எல்லா தளபதிகளையும் கூட்டு வச்சு வீடியோவெல்லாம் போட்டு வச்சு பாதுகாப்பு ஆலோசனை நடத்துறதா சொல்கிறாங்க. உண்மையாகவே இந்த நாட்டை காக்கிறதுக்காக இவர்கள் முயற்சி எடுக்கிறாங்களான்ற எந்த விஷயமும் நமக்கு பிடிபடலை. இந்த மாதிரி இவர்கள் மேலே தொடர்ச்சியாக இங்கே நாங்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கும்போது இவர்கள் அதை மடைமாற்றும் செயலாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை சொல்வதாக காங்கிரஸ் தலைவர் அவருடைய குற்றச்சாட்டை சொல்கிறார். என்னுடைய குற்றச்சாட்டு, இவர்கள் எந்த விதத்திலையும் இந்த நாட்டை ஆள தகுதியற்றவர். எந்த நேரத்தில் யார் பின்வாங்குவாங்க, ஆட்சி கவுந்துருமோன்ற பயத்தில் இன்னைக்கு தேதியில் இந்த போர் சூழலை உருவாக்கி இதன் மூலமாக தங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு முயலுறதா பார்க்குறேன். நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு?
இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.